மாவட்டம் சங்கரன்கோவில் பணிமனையில் இருந்து புதிதாக 2 பேருந்து சேவையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கொடியசைத்து துவக்கி வைத்த பின்பு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேருந்தை இயக்கி சிறிது தூரம் சென்றுவிட்டு பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்தினார். அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மற்றும் தொண்டர்கள் பயணம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பிள்ளையார்நத்தம் கிராமம் கீழத்தெருவை சேர்ந்த முருகன் மகன் சோலைராஜ். இவர் கடந்த 19ஆம் தேதி அங்குள்ள கரிமூட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். இந்நிலையில் பிள்ளையார்நத்தத்தில் உள்ள சோலைராஜ் வீட்டுக்கு சென்ற கனிமொழி எம்பி அவரது பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதி ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். அப்போது அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட மணியக்காரன்பாளையம் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வீடுகளின் உள்ளே மழைநீர் தேங்கி வருவதாகவும், இதனால் இரவில் உறக்கமின்றி தவித்து வரும் நிலையில் மழைநீர் வெளியேற வழி செய்து தருமாறு மாநகராட்சியிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து வடிகால் வசதி ஏற்படுத்த முயன்று வருகின்றனர். இப்பகுதியின் அருகிலேயே நொய்யல் ஆறு இருப்பதால் நொய்யல் ஆற்றுக்கு இந்த நீரை திருப்பிவிட முயற்சித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மேலப்போட்டு கிராமத்தில் உள்ள பிச்சாலம்மன் கோவில் முண்டியல் திருட்டு நடைபெற்றுள்ளது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த நிலையில் உண்டியலில் உள்ள பணம் எண்ணப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் உண்டியலில் பணம் மற்றும் தங்க காசு போட்டு இருந்ததாக தகவல் கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. புதுக்கோட்டை டிவிஎஸ் அருகே உள்ள தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை நிர்வாகிகள் வழங்கினர். ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கற்குவேல் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் மன்ற அரங்கில் நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரவு செலவு உள்ளிட்ட 26 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் நிலவும் பிரச்சினை குறித்து பேசிய நிலையில் மன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மன்ற தலைவர் சங்கீதா பாரி பதிலளித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் சூறாவளி காற்று காரணமாக சாலைகளில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் ஆழியார் பூங்கா அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீதும் மரம் விழுந்ததால் கார் முழுவதும் சேதமடைந்தது. அதேபோன்று இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மிகப்பெரிய ராட்சத மரம் ஒன்று விழுந்ததில் 4 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து மாயமான அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் 13 வயது சிறுமி கன்னியாகுமரி நோக்கி ரயிலில் புறப்பட்டதாக சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரியவந்துள்ள நிலையில் கேரள போலீசார் கன்னியாகுமரியில் முகாமிட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட போலீசாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு சிறுமியை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 2வது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய கணவர் விசாகனுடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்போது திருச்சி ரஜினி ரசிகர்கள் சார்பாக பெருமாள் புகைப்படம் நினைவு பரிசாக அவர்களுக்கு வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.